ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூட பாருங்க, இது இன்னைக்கு டிஸ்பேஸ் பண்ண போறேன். அதுக்கு தான் வீடியோ ஒன்று போட்டுடலாம் அப்படின்ட்டு பாருங்க. இது வந்துட்டு கண்ணாடி வயர்ல மேக் பண்ணி இருக்கிறேன் பூஜை கூட. இதுக்கு வந்துட்டு வித் பிரேம் வச்சிருக்கேன். பிரேம் வச்சு 7 குமிழ் வச்சு போட்டிருக்கேன். இந்த ஹோல் வந்து மறைக்கணுங்கிறதுக்காக 4 வயர் எடுத்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கேன். நெல்லிக்காய் முடிச்சு போட்டு, பெரிய நெல்லிக்காய் முடிச்சு போட்டு, இந்த மாதிரி 7 குமிழுக்குமே வந்துட்டு நான் 7 குமிழ் வச்சிருக்கேன். மேலே பாருங்க, அழகா 7 இடத்துலையும் பூ போட்டிருப்பேன். இது வந்துட்டு டிசம்பர் மாதம் 2023லயே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்துட்டு ஒரு 2 ரோல் பாசி கூட போட்டிருப்பேன். அந்த பாசி கூடையில இந்த ஹேண்டில், பூ ஹேண்டில்னு சொல்லுவாங்க, இது நான் போட்டு பார்த்து வெயிட் தாங்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த கைப்பிடியை நான் கழட்டிட்டு வேற கைப்பிடி போட்டேன். அப்படின்னு 2023லயே டிசம்பர் மாதம் 14ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்க வேணா போய் பாருங்க. அந்த லிங்க் வந்துட்டு வீடியோஸ்ல இருக்கு, போய் பாருங்க. அந்த கூடையில நான் அப்பவே சொல்லியிருப்பேன். ஆனா கஸ்டமைஸ் கேட்கறதா நாம போட்டு கொடுக்க முடியும். அந்த பூ ஹேண்டில் வந்து ஒத்த ஒயர்ல போட்டா ஸ்ட்ராங் வெயிட் எதுவுமே தாங்காது. அதுக்காக நான் ஒவ்வொன்றையும் 2 ஒயர் வச்சு நல்லா கெட்டியா போட்டிருக்கேன். போட்டது மட்டும் இல்லாம பாருங்க, கீழே எவ்வளவு வரைக்கும் நான் இழுத்து கீழே வரைக்கும், இங்கதான் மேலாப்பில தான் கைப்பிடி போடுவாங்க, அதனால அது தொங்கிட்டு வரக்கு சான்ஸ் இருக்கு. நான் பாருங்க 1 2 3 4 5 நாட்டுக்கு கீழே ப்ரிப்பேர் பண்ணி, அது சாதா கைப்பிடியில நம்ம எப்படி கட்டுவோமோ அதே மாதிரிதான் நான் கட்டும் முடிச்சிருக்கேன். சொருகிறது பாருங்க எவ்வளவு நீட்டா சொருகிருக்கேன்னு. நான் வந்துட்டு ஒரு 1 kgக்கு மேல வெயிட் போட்டு பார்த்தேன். ஆனா இது வந்து தொங்கியே வரல. காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் 2 ஒயர்ல 2 ஒயர் வச்சிருக்கேன். அதாவது இதுக்கு வந்து 8 ஒயர் எடுத்து கைப்பிடி நான் போட்டிருக்கேன். 8 ஒயர்னா 4 பூ நல்லா 2 ஒயரா வச்சு நான் போட்டிருக்கேன். கீழே பாருங்க எது வரைக்குமே நான் பாருங்க கீழே எது வரைக்கும் இழுத்து நல்லா கீழே இருந்து ஹேண்டில் போட்டிருக்கிறதுனால இந்த கைப்பிடி வந்து இழுத்துட்டு வராது. அது கஸ்டமைஸ் கேட்டது. அதனால இங்க பாருங்க, இதுக்கு வந்துட்டு அழகா ஒரு ஃப்ளவர் செட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். 7 இது வந்துட்டு கொச்சின் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஏற்கனவே நான் வந்து போட்டிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். இதே கலர் சேம் டிட்டோ இதே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் அவங்க பேசிட்டு தான் இந்த ஆர்டர் கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் டிட்டோ வேணும், எதுவுமே மாற்றக்கூடாது அப்படின்னு இருந்தாங்க. இது வந்து கொச்சின் போகுது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்துட்டு இதே கலர் தான், பேட்டர்னும் இதே தான் வேணும், எதுவுமே மாற்றக்கூடாது, ஹேண்டில் நல்லா ஹெவியாக போட்டு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால நான் நல்லா ஹெவியாக ஹேண்டில் போட்டு குமிழும் வச்சிருக்கேன். பாருங்க, நீட்டாக வந்து ஃப்ளவர் போட்டு செட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இது ஏற்கனவே ஒரு கூட போட்டிருக்கேன், அதே டைப்பில் தான் இது கேட்டாங்க. இது வந்துட்டு கொச்சின் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 இது வந்துட்டு இந்த 2 கூடையும் பாருங்க, இது வந்து திண்டுக்கல் போகுது. இது வந்துட்டு 2.25 ரோலுக்கு மேலே ஆச்சு. குறைச்சலாம் வந்து கைப்பிடி வெட்டினது, கூட போட்டது, அதில் டேமேஜ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டோம்னா 2.5 ஆகுது. பாருங்க, இதோட வெயிட் என்னன்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இது பாருங்க புது வரவு. இந்த கூட பாருங்க, இது 2மே தான் திண்டுக்கல் போகுது. பாருங்க, இதோட ஃப்ளவர் எடுத்து இதுக்கு வச்சிருப்பேன், இதோட ஃப்ளவர் எடுத்து இதுக்கு வச்சிருப்பேன். பாருங்க, 2மே ஒரே ஒயர் தான். பாருங்க, இது 2.5 ரோலு, இது 3.5 ரோலு. பாருங்க எப்படின்னு, சாரி, இது 2.5, இது 3 ரோலு. பாருங்க, இது வந்துட்டு டிசைன் வந்து புதுசா ஒரே கூடையில 2 பேட்டர்ன் போட்டிருப்பேன். கீழே பாருங்க தண்ணி மேல அப்படியே வாத்து மிதந்து வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இதுக்கு காலும் கூட போட்டா சூப்பரா இருக்கும். நான் அப்புறம் குடிக்கல, நான் போட்டுருவேன். பாருங்க, இந்த மாதிரி குமிழ் செட் பண்ணணும், அதுதான் அழகா இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு ஒரே கூடையில 2 டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த பக்கம் மீன், 2 மீன் ஒரு பூவை துரத்திட்டு போற மாதிரி. இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் வாத்து தண்ணி மேல மிதந்துட்டு வருது. அதுக்கப்புறம் இங்க பூ டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். கைப்பிடி பாருங்க, டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன், நல்லா ஹெவியா போட்டிருக்கேன். இது கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன்.
இதோட வீடியோவும் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. நீட் ஃபினிஷிங்கா இருக்கும், எதுவுமே அசிங்கமா இருக்காது. பாருங்க வாத்தும் பாருங்க எவ்வளோ அழகா போட்டிருக்கேன். உள்ள பாருங்க ஏதாவது அசிங்கமா தெரியுதா? அதே மாதிரி சொருகுனதெல்லாம் பாருங்க எவ்வளோ நீட்னஸா இருக்குன்ட்டு. நான் ஃபுல்லா ஒயர் இருக்குதுன்னுமே நான் சொருகி விட்டுருவேன். 5 பூ 7 பூ அப்படியெல்லாம் நான் சொருக மாட்டேன். பாருங்க சொருகுனது எவ்வளோ நீட்டா இருக்குன்ட்டு. இது வந்துட்டு 3 ரோல் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். டெக்கரேஷனுக்கெல்லாம் சேர்த்து தான் ஒயரு கூட 2.5 ரோலு, மொத்தமே 2.5 ரோலோ 3 ரோலோ வந்து எடை போட்டு தான் பார்க்கணும். பார்த்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன். பாருங்க எவ்வளோ அழகா கைப்பிடி பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. இது வந்து டாட்ஸ் கைப்பிடி. ஆல்ரெடி நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோட சேனலில். டாட்ஸ் கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்ட்டு, அதுவும் 3D கைப்பிடி எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கேன். போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிளேலிஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன்.